ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 4/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சர்வசிரேஷ்ட படைப்பின் அஸ்திவாரம் அன்பு. சர்வசிரேஷ்ட படைப்பினுடைய அஸ்திவாரம் அன்பு. இன்று பாப்தாதா தனது சிரேஷ்ட ஆத்மாக்களின் படைப்புகளை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சிரேஷ்ட அல்லது புது படைப்பு முழு உலகத்திலேயே சர்வசிரேஷ்டமானது மற்றும் மிக பிரியமானதுன்னு பாப்தாதா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, தூய்மையான ஆத்மாக்களின் படைப்பு. தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கிற காரணத்தினால இப்போ பாப்தாதாவுக்கு பிரியமானவர்களாக இருக்கீங்க. மேலும் தனது ராஜ்யத்துல அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பீங்க. துவாபர யுகத்துல பக்தர்களுக்கு பிரிய தேவாத்மாக்களாக இருப்பீங்க. இந்த நேரத்துல பரமாத்மாவுக்கு பிரியமான பிராமண ஆத்மாக்களாக இருக்கீங்க. மேலும் சத்தியுகம் திரேதா யுகத்துல ராஜ்ய அதிகாரி பரமசிரேஷ்ட தேவ ஆத்மாக்களாக இருப்பீங்க. பிறகு துவாபர யுகம் மற்றும் கலியுகம் வரை பூஜ்ய ஆத்மாக்களாக இருப்பீங்க. மூன்றிலுமே சிரேஷ்டமானது இந்த நேரத்துல பரமாத்மாவுக்கு பிரியமான பிராமணன் மற்றும் பரிஸ்த ஆத்மாக்கள். இந்த நேரத்தின் சிரேஷ்டதாவின் ஆதாரத்தில் முழு கல்பத்திலும் சிரேஷ்டமானவர்களாக ஆக்குறீங்க. இந்த கடைசி நேரம் வரையிலும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை பக்த ஆத்மாக்கள் எவ்வளவு வரவேற்பு செய்யறாங்க, எவ்வளோ அன்பாக அழைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கீங்க. ஜட சித்திரம், அதாவது சிலை என்பதை அறிந்திருந்தும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களை எவ்வளவு பாவனையோடு பூஜை செய்யறாங்க, பிரசாதம் படைக்கிறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க. நமது சிலைக்குத்தான் பூஜை நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படிங்கிறத இரட்டை அயல்நாட்டினர் நினைக்கிறீங்களான்னு பாப்தாதா கேட்கிறாங்க. பாரதத்துல தந்தையினுடைய காரியம் நடைபெற்றது. ஆகினால தந்தையின் கூடவே உங்கள் அனைவருடைய சிலைகளும் பாரதத்தில் மட்டுமே இருக்குது. அதிக கோயில்கள் பாரதத்தில் உருவாக்குறாங்க. நாம் தான் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த போதை இருக்குது தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சேவைக்குத்தான் உலகின் நாலாபுறமும் பரவி சென்றிருந்தேன். சிலர் அமெரிக்காவுக்கு, சிலர் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கீங்க. ஆனால் எதற்காக போனீங்க? இந்த நேரத்துல சேவைக்கான சமஸ்காரம், அன்புக்கான சமஸ்காரம் இருக்குது. சேவையினுடைய விசேஷத்தாவே அன்பு. எதுவரை ஞான சேவையின் கூடவே ஆன்மீக அன்பின் அனுபவம் ஏற்படலையோ அதுவரை யாரும் ஞானம் கேட்க மாட்டாங்க. எதுவரை ஞான சேவையின் கூடவே ஆன்மீக அன்பின் அனுபவம் ஏற்படலையோ அதுவரை யாரும் ஞானம் கேட்க மாட்டாங்கன்னு பாபா சொல்றாங்க. இரட்டை அயல்நாட்டினர்களுக்காகிய நீங்கள் அனைவரும் பாபாவினுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா அதற்கு அஸ்திவாரம் எதுன்னு பாபா கேட்குறாங்க. இரட்டை அயல்நாட்டினர்களாகிய நீங்கள் எல்லாரும் பாபாவினுடைய குழந்தைகளாக ஆகியிருக்கீங்கன்னா அதற்கான அஸ்திவாரம் தந்தையினுடைய அன்பு, பரிவாரத்தினுடைய அன்பு, உள்ளபூர்வமான அன்பு, சுயநலமற்ற அன்பு. இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆக்குது. ஆக சேவையில முதல் வெற்றி சுரூபம் அன்புதான். எப்போ அன்புனால தந்தையினுடையவர்களாக ஆகிடுறீங்களோ பிறகு ஞானத்தினுடைய கருத்து எதுவானாலும் எளிதாக தெளிவாகிட்டே போகும். யார் அன்புல வரலையோ அவங்க நேரத்தை ஒதுக்கி ஞான தாரணை செஞ்சு முன்னேறுவாங்க. கடின உழைப்பும் செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய மனதினுடைய எண்ண ஓட்டம், அதாவது உள் உணர்வுல ஏன், எதற்கு, எப்படி, அப்படி என்பதுல அதிகம் சென்றிடுது. மேலும் அன்புல மூழ்கிடும் பொழுது அன்பின் காரணத்தினால தந்தையின் ஒவ்வொரு வார்த்தையும் பிரியமானதாக இருக்கும். கேள்விகள் சமாப்தி ஆயிடும். தந்தையினுடைய அன்பு ஈர்க்கக்கூடிய காரணத்தினால கேள்விகள் கேட்டாலும் புரிந்து கொள்வதற்காக கேட்பாங்க. அனுபவிகளாக இருக்கீங்க. யார் அன்புல மூழ்கிடுறாங்களோ அந்த அன்பானவர்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு அதுல அன்பு தான் தென்படும். ஆக சேவைக்கு மூல ஆதாரம் அன்பு. தந்தையும் குழந்தைகளை சதா அன்பாக நினைவு செய்கிறாங்க, அன்பாக அழைக்கிறாங்க. அன்பின் மூலமாகவே அனைத்து பிரச்சனைகளையும் கடக்க வைக்கிறாங்க. ஆக ஈஸ்வரிய பிறப்பின்
பிராமண பிறப்பின் அஸ்திவாரமே அன்புதான் பாபா சொல்றாங்க. அன்புங்கிற அஸ்திவாரம் உடையவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கடினமானதாக இருக்காது. அன்பினுடைய காரணத்தினால ஆர்வம், உற்சாகம் இருக்கும். தந்தையினுடைய ஸ்ரீமத்து எதுவோ அதை நாம் செய்தே ஆகணும். பார்க்கலாம், செய்யலாம், இது அன்பின் லட்சணம் கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க. தந்தை எனக்காக கூறியிருக்கிறார், ஆகவே நான் செய்தே ஆகணும். இது அன்பான நாயகி ஆத்மாவினுடைய கடமை. அன்பானவர்கள் குழப்பமுடையவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. சதா பாபா மற்றும் நான், மூன்றாம் நபர் யாருமே கிடையாது. தந்தை எப்படி உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி அன்பான ஆத்மாக்களும் சதா பரந்த உள்ளத்தோடு இருப்பாங்க. குறுகிய உள்ளமுடையவர்கள் சிறிய சிறிய விஷயங்கள் எல்லாம் குழப்பமடைவாங்க. சிறிய விஷயமும் பெரிதாக ஆயிடும். பரந்த உள்ளமுடையவர்களுக்கு பெரிய விஷயமும் சிறியதாக ஆயிடும். இரட்டை அயல்நாட்டினர் அனைவரும் பரந்த உள்ளமுடையவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. பாப் தாதா அனைத்து இரட்டை அயல்நாட்டு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. விட்டில் பூச்சிகளாகி விளக்கல பலி ஆவதற்கு எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்காங்க. பக்கா விட்டில் பூச்சிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. இன்று அமெரிக்கர்களினுடைய முறை. அமெரிக்கர்களுக்கு தந்தை சொல்றாங்க, ஆஹா என்னுடையவர்களே. அமெரிக்கர்களும் ஆஹா என்னுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விசேஷத்தான் இருக்குது இல்லையா? கல்பமரம் சித்திரத்துல விசேஷ சக்தியின் ரூபத்துல அமெரிக்கா காண்பிக்கப்பட்டு இருக்குது. ஸ்தாபனை ஆனதுல இருந்து தந்தை அமெரிக்காவை நினைவு செய்தாங்க. விசேஷ பாகம் இருக்குது. ஒன்று விநாசத்தின் சக்தி சிரேஷ்டமானது, மற்றொரு விசேஷத்தாயது இடமே விசேஷமானதுன்னு பாபா சொல்றாங்க. ஆனாலும் அமெரிக்காவினுடைய விசேஷத்தா ஒரு புறம் விநாசத்திற்கான ஏற்பாடுகளும் அதிகமாக இருக்குது, மற்றொரு புறம் விநாசத்தை சமாப்தி செய்யக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையும் இங்குதான் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. ஒரு புறம் விநாச சக்தி, மற்றொரு புறம் அனைவரையும் இணைக்கும் சக்தி. ஆக இரட்டை சக்தியாக ஆயிடுச்சு இல்லையான்னு பாபா சொல்றாங்க. அங்க அனைவரையும் இணைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. பிறகு அங்கிருந்து தான் இந்த ஆன்மீக இணைப்பினுடைய ஓசையும் வெளிப்படும். அவங்க தங்களது முறையில் அனைவரையும் இணைத்து அமைதிக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் யதார்த்த முறையில் இணைப்பது உங்களது கடமை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவங்க இணைப்பதற்கான முயற்சியும் செய்கிறாங்க, ஆனால் செய்ய முடிவது கிடையாது. அனைத்து தர்ம ஆத்மாக்களையும் ஒரே குடும்பத்தில் கொண்டு வருவது உண்மையில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களது உண்மையான கடமைன்னு பாபா சொல்கிறாங்க. விசேஷமாக இதை செய்யணும். எப்படி விநாசத்திற்கான சக்தி அங்கு சிரேஷ்டமானதாக இருப்பதோ அதே மாதிரி ஸ்தாபனைக்கான சக்தியினுடைய ஓசையும் வெளிப்படணும். விநாசம் மற்றும் ஸ்தாபனை இரண்டினுடைய கொடியும் சேர்ந்து பறக்கணும்னு பாபா சொல்றாங்க. ஒன்று விஞ்ஞானத்தின் கொடி, மற்றொன்று அமைதியினுடைய கொடி. விஞ்ஞான சக்தியினுடைய பிரபாவம் மற்றும் அமைதி சக்தியினுடைய பிரபாவம் இரண்டும் வெளிப்படும் போதுதான் பிரத்யக்ஷதா அப்படிங்கிற அந்த கொடியை பறக்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு விஐபி ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவரை வரவேற்பதற்காக கொடி பறக்க வைக்கிறாங்க. தனது நாட்டின் கொடியை பறக்க வைப்பாங்க. மேலும் யார் வராங்களோ அவரது தேசிய கொடியையும் பறக்க வைப்பாங்க. ஆக பரமாத்மா அவதாரத்திற்கான கொடியையும் பறக்க வைக்க வேண்டும். பரமாத்மா காரியத்தையும் வரவேற்கணும். தந்தையினுடைய கொடி ஒவ்வொரு மூலையிலும் பறக்கணும். அப்போதான் விசேஷ சக்திகளை வெளிப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும். இது கோல்டன் ஜூப்ளி ஆண்டு இல்லையா? ஆகினால அனைவருக்கும் தங்க நட்சத்திரம் தென்படணும். ஏதாவது விசேஷ நட்சத்திரம் ஆகாயத்தில் தென்படுதுன்னா அனைவருடைய கவனம் அதன் பக்கம் போகும் இல்லையா? இந்த ஜொலிக்கக்கூடிய தங்க நட்சத்திரம் அனைவரினுடைய கண்களில் புத்தியில் தென்படும். இதுதான் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவதுன்னு பாபா சொல்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கள் முதல்ல எங்கே ஜொலிக்கும்? இப்போ அயல் நாடுகளில் நல்ல முறையில் விருத்தி ஆகிட்டுருக்கு, மேலும் ஆகிய தீரணும். காணாமல் போன தந்தையின் குழந்தைகள் ஒவ்வொரு மூலையிலும் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க நேரத்தினுடைய அனுசாரமாக நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அனைவரும் ஒருவருக்கொருவர் சேவையில் ஆர்வம் உற்சாகத்தோடு முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. தைரியத்தின் காரணத்தினால தந்தையினுடைய உதவியும் கிடைச்சிடுது.
நம்பிக்கை அற்றவர்களிடத்திலும் நம்பிக்கை என்ற தீபம் ஏற்றப்பட்டது. இவ்வாறு நடப்பது முடியாத காரியம், மிகவும் கடினம் அப்படின்னு உலகத்தினர் நினைக்கிறாங்க. ஆனால் ஆர்வமானது தடையற்றவர்களாக ஆக்கி பறக்கும் பறவை போன்று பறக்க வைத்து அந்த நிலையை அடைய செஞ்சிடுது. 2 விமானத்தின் மூலம் சென்றடைஞ்சிடுறீங்க. ஒன்று பிளான், மற்றொன்று புத்திங்கிற விமானம். தைரியம் அப்படிங்கிற இறக்கை வந்துடும்போது எங்கு பறக்க விரும்புகிறீங்களோ பறக்க முடியும். குழந்தைகளுடைய தைரியத்தை பற்றி பாப்தாதா சதா மகிமை செய்கிறாங்க. தைரியம் வைப்பதன் மூலம் ஒவ்வொருவரின் மூலம் மற்றவனுடைய தீபம் ஏற்றப்பட்டு மாலையாக ஆயிடுது. அன்பாக முயற்சி செய்யும் போது அதற்கான பலன் மிகவும் நல்லதாக வெளிப்படுது. இது அனைவருடைய சகயோகத்தினுடைய விசேஷத்தா அப்படின்னு பாபா சொல்றாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல உறுதியான நிலை, அன்பான குழு தேவை. அதன் மூலமா வெற்றியானது வெளிப்படையான ரூபத்தில் தென்படும். உறுதியான நிலை காய்ந்த நிலத்திலும் பழங்களை உருவாக்கிட முடியும். இன்றைய நாட்களில் விஞ்ஞானிகள் மணல் வெளியிலும் பழங்களை உருவாக்குவதற்கான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக அமைதி சக்தினால என்ன செய்ய முடியாது? எந்த நிலத்துக்கு அன்புங்கிற நீர் கிடைக்குதோ அங்கு பழம் மிகவும் பெரியதாக இருக்கும், மேலும் சுவையானதாகவும் இருக்கும். எப்படி சொர்க்கத்தில் பெரிய பெரிய பழங்களாக இருக்கும், சுவையானதாகவும் இருப்பது மாதிரி அயல் நாட்டில் பெரிய பழங்கள் கிடைக்கும், ஆனால் சுவையானதாக இருக்காதுன்னு பாபா சொல்கிறாங்க. பழம் பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், ஆனால் சுவையாக இருக்காது. பாரத்தில் பழம் சிறியதாக இருக்கும், ஆனால் சுவை நன்றாக இருக்கும். அஸ்திவாரம் அனைத்தும் இங்கேயே போடப்படுது. எந்த சென்டரில் அன்புங்கிற தண்ணீர் கிடைக்குதோ அந்த சென்டர் சதா வளமானதாக இருக்கும். சேவையிலும் கூட இருப்பவர்களும் சொர்க்கத்தில் சுத்தமான தண்ணீர், சுத்தமான நிலம் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரியான பழம் கிடைக்குது. எங்கே அன்பு இருக்குதோ அங்கு வாயுமண்டலம், அதாவது நிலம் சிரேஷ்டமானதாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யாராவது பாதிப்பு அடைகிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அன்பு இருந்தால் போதும். ஆக பாதிப்பில் இருந்து தப்பிப்பதற்கான சாதனமும் பாபா சொல்கிறாங்க அன்பு அப்படின்னு. பாப்தாதாவுக்கு அனைத்தையும் விட மிகவும் குஷியான விஷயம், காணாமல் போன குழந்தைகள் மீண்டும் வந்துட்டாங்க. நீங்கள் அங்கு செல்லவே இல்லை அப்படின்னா சேவை எப்படி ஏற்பட்டு இருக்கும்? ஆகையினால பிரிந்து போவதும் நன்மையாக ஆயிடுச்சு. மேலும் கல்யாணக்காரியாக இருப்பதனால சந்தித்தே ஆகணும். அவங்களுடைய இடத்துல அனைவரும் மிகவும் உற்சாகத்தோடு முன்னேறிட்டு இருக்கீங்க. மேலும் அனைவருடைய உள்ளத்திலும் ஒரே ஒரு லட்சியம் இருக்கு, அதாவது பாப்தாதாவின் ஆசையாக்கிய அனைத்து ஆத்மாக்களையும் அனாதைகளிலிருந்து குழந்தைகளாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையை நாம் நிறைவேற்றுவோம். அனைவரும் சேர்ந்து அமைதிக்கான செய்த அந்த விசேஷ நிகழ்ச்சி மிகவும் நன்றாக இருந்தது. அனைவரையும் சிறிது நேரம் அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வதில் நிமித்தமானவர்களாக ஆகிடுவீங்க. யாராவது சரியான முறையில் 1 நிமிடம் அமைதியின் அனுபவம் செஞ்சுட்டா அந்த 1 நிமிட அமைதியினுடைய அனுபவம் அடிக்கடி அவரை ஈர்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா அனைவருக்கும் அமைதி தேவை, ஆனால் அதற்கான விதி தான் தெரியல. சகவாசம் கிடைப்பதில்லை. அனைத்து ஆத்மாக்களும் அமைதி பிரியர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அமைதியினுடைய அனுபவம் ஏற்படுவதன் மூலம் தானாகவே ஈர்க்கப்படுவாங்க. ஒவ்வொரு நிலையத்திலும் நல்ல விசேஷமான காரியம் செய்யக்கூடிய நிமித்தமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. ஆகினால அதிசயம் செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு பாப்தாதா சொல்றாங்க. ஓசை பரப்புவதற்கான விசேஷ சாதனம் இன்றைய நாட்களுடைய விசேஷ ஆத்மாக்கள். எந்த அளவுக்கு விசேஷ ஆத்மாக்கள் யாராவது சம்பந்தத்தில் வராங்களோ அவங்களது சம்பந்தத்தின் மூலம் பல ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படுது. ஒரு விஐபி மூலம் பல சாதாரண ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட்டுடுது. மற்றபடி நெருங்கிய தொடர்பில் வரமாட்டாங்க. அவங்களது தர்மத்தில், அவங்களது பாகத்தில் அவங்களுக்கு விசேஷத்தாவற்கான பலன் ஏதாவது கிடைச்சிது. தந்தைக்கு பிரியமானவங்க சாதாரணமானவங்க தான். அவங்களால நேரமும் கொடுக்க முடியும். அவங்களுக்கு நேரமே கிடையாது, ஆனால் அவங்க நிமித்தமாக ஆகிறப்போ பலருக்கு நன்மை ஏற்பட்டுடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அடுத்ததாக பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திக்கிறாங்க.
பாப்தாதா கேட்குறாங்க, சதா அமர்பவ அப்படிங்கிற வரதானத்தை அடைந்த ஆத்மாங்கிற அனுபவம் செய்றீங்களான்னு. சதா வரதானங்கள்னால் வளர்ந்து முன்னேறிக்கிட்டே போறீங்க இல்லையா? யாருக்கு தந்தையின் மீது உறுதியான அன்பு இருக்குதோ அவங்க அமர்பவ அப்படிங்கிற அந்த வரதானத்தை அடைகிறாங்க. சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு நிமித்தமாக இருந்தாலும் கவலையற்று இருப்பதும் கூட விசேஷத்தான். தந்தை நிமித்தமாக இருக்கிறார், நிமித்தமாக இருந்தாலும் விடுபட்டு இருக்கிறார், ஆகினால கவலையின்றி இருக்கின்றார். ஆக தந்தையை பின்பற்றணும். சதா அன்புங்கிற பாதுகாப்பின் மூலம் முன்னேறி கொண்டே செல்லுங்க. அன்பின் ஆதாரத்தில் தந்தை சதா பாதுகாப்பு கொடுத்து முன்னேற்றத்தில் பறக்க வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நம்பிக்கையும் உறுதியாக இருக்குது இல்லையா? அன்பான ஆன்மீக சம்பந்தம் ஏற்பட்டுடுச்சு. இதே ஆன்மீக சம்பந்தத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பிரியமானவர்களாக ஆகிட்டீங்க. பாப்தாதா தாய்மார்களுக்கு ஒரு சப்தத்தில் மிக எளிய விஷயத்தை கூறியிருக்கிறார். ஒரு சப்தத்தை நினைவு செய்யுங்க, அதாவது என்னுடைய பாபா. அவ்வளோதான். என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றீங்க, அனைத்து பொக்கிஷங்களும் உங்களுக்கு கிடைச்சது. இந்த பாபாங்கிற சப்தம் தான் பொக்கிஷங்களுக்கான சாவின்னு பாபா சொல்றார். தாய்மார்களுக்கு சாவி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள நன்றாக வருது. ஆக பாப்தாதா சாவி கொடுத்திருக்கிறாங்க. எந்த பொக்கிஷம் தேவையோ அதை அடைய முடியும். ஒரு பொக்கிஷத்திற்கான சாவி கிடையாது, அனைத்து பொக்கிஷங்களினுடைய சாவி. பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருந்தால் இப்பொழுதும் குழந்தை மற்றும் எஜமானனாக இருக்கிறோம், எதிர்காலத்திலும் எஜமானர்களாக இருப்போம். சதா இதே குஷியில் ஆடிக்கொண்டே இருங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. நிச்சயம் என்ற அழியாத ரேகையின் மூலம் நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வெற்றி திலகதாரி ஆகுக. நிச்சயம் என்ற அழியாத ரேகையின் மூலம் நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய வெற்றி திலகதாரி ஆகுக. வெற்றி திலகதாரி ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, நிச்சயங்கிற அழியாத ரேகையின் மூலமாக நம்பர் 1 பாக்கியத்தை உருவாக்கிக்கணும். எந்த குழந்தைகள் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகியிருக்காங்களோ அவங்க ஒருபொழுதும் எப்படி அல்லது அப்படிங்கிற விஸ்தாரத்தில் போக மாட்டாங்க. அவங்களது நிச்சயம் என்ற அழிவற்ற ரேகையானது மற்ற ஆத்மாக்களுக்கும் மிக தெளிவாக ஏற்படும். அவங்களது நிச்சயத்தின் ரேகை இடையிடையே துண்டிக்கப்படாமல் இருக்கும். இப்படிப்பட்ட ரேகை உடையவர்களுடைய நெற்றியில், அதாவது நினைவில் சதா வெற்றி திலகம் காணப்படும். அவங்க பிறப்பு எடுத்த உடனேயே சேவைக்கான பொறுப்பு கிரீடத்தை அணிந்து கொள்வாங்க. சதா ஞான ரத்னங்களோடு விளையாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. சதா நினைவு மற்றும் குஷிங்கிற ஊஞ்சல் ஆடிக்கொண்டே வாழ்க்கையை கழிப்பவர்களாக இருப்பாங்க. இதுதான் நம்பர் 1 பாக்கியத்தினுடைய ரேகை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, புத்திங்கிற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் சின்னம் வருது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது தான். புத்திங்கிற கம்ப்யூட்டரில் முற்றுப்புள்ளியின் சின்னம் வைக்கிறது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.